தொடர்ந்து அதிமுகவின் திரு ஜெயக்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், பேசுவோம். ஊருக்குள் நுழைய தடை, அபராதம், ஆயுள் தண்டனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கள்ளச்சாராய விவகாரத்தில் சட்ட திருத்த மசோதாவில் கூடுதலாக மிக தீவிரப்படுத்தப்பட்ட தண்டனைகளாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது குறித்து தங்களுடைய நிலைப்பாடு என்ன திரு ஜெயக்குமார்? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. இரண்டு விஷயங்கள். ஒன்று, பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு, அதாவது லஞ்சமும் சரி, அதே போன்று இந்த குடியும் சரி, இந்த இரண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக திரு கருணாநிதி அவர்கள் தலைவரான ஆட்சியின் போதுதான். அதாவது மதுவிலக்கு ஒரு கூடாது என்ற மதுவே கூடாது என்ற ஒரு நிலையில் இருக்கும்போது மதுவை கொண்டு வரும் என்று ஒத்தக்கால் என்றவர் திரு கருணாநிதி அவர்கள். அன்றைக்கு கூட திரு மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு கஞ்சார், தயவு செய்து கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இந்த மதுவை கொண்டு வந்து நாட்டை சீரழித்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தீங்கு விளைவிக்கின்ற நிலையில இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடுமையான அளவுக்கு எங்கேயாவது கள்ளச்சாரம் காய்ச்சி இது போன்ற ஒரு சம்பவங்கள் ஏற்பட்டால், இல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக தெரிவித்தால் கூட, அறிந்தால் கூட உடனடியாக அந்த விஓவும் அதே போல அந்த காவல்துறை சார்ந்த ஒரு இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐ அந்த ஜுரிஸ்டிக்ஷன்ல சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க. அப்படின்றது ஒரு கடுமையான அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையில 10 வருஷம் எங்களுடைய ஆட்சி காலத்துல எந்த கள்ளச்சாராய மரணங்களும் கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட அதை முழுமையான அளவுக்கு அதை ஒரு விழிப்போடு இருந்து செயல்படுத்தி இருந்தாலே இந்த விழுப்புரம் சம்பவம் ஏற்பட்டிருக்காது. அதாவது மறக்கணும். அதே போன்று செங்கல்பட்டுல 22 பேர், மொத்தம் 2 மாவட்டத்தில் 22 பேர் இருந்திருக்க நிலையே இருக்கக்கூடாது. அப்போவாது இந்த அரசு சுதாரித்து கொண்டு அப்பதான் உடனடியாக என்ன பண்ணாங்க, விழிச்சுக்கிட்டு உடனே நாங்க இத்தனை 1000 லிட்டர் சாராயத்தை அழிச்சோம், அப்புறம் இவ்வளவு பேர் பிடிச்சுன்றாங்க. அப்ப சமூக நாடகம்லாம் தொடர்ந்து விட்டு தானே இருப்பாங்க. சரி, அதன் பிறகுதாவது தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் இரும்பு கரை கொண்டு நான் அடக்கி ஒடுக்குவேன் நேரடியா போனாரு சர்வாதிகாரியா மாறினு. சர்வாதிகாரியா எங்க மாறி யார் அடக்குனாரு? எதிர்கட்சிகள் அடக்குனாரு. ஊடகங்கள்ல அவங்களுக்கு ஆட்சிக்கு எதிராக கருத்துக்கள் வரக்கூடாது அடிப்படையில் அவங்களதான் அடக்கினாங்க கூடிய சமூக விரோதிகள் எந்த விதத்திலையும் அடக்குவதற்குரிய அந்த நடவடிக்கை இந்த விடியாத அரசு ஒரு காலத்திலும் எடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சி எஸ்பிசிஐடி வச்சாங்க. என்ன பிரயோஜனம்? எஸ்பிசிஐடி அன்னைக்கு முழுமையா இது எதிர்காலத்தில் நடக்கலாம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்து ஒரு அறிக்கை கொடுத்து அதன் அடிப்படையில ஏதாவது அப்பவே இப்போ கொண்டு வந்த அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்களா? இல்ல, அப்போ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதன் விளைவாக இப்ப என்னாச்சு? இப்போ கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்துல 65 பேர் பெற்றவர் இன்னைக்கு இறந்திருக்க நிலையில பல பேர் இன்னைக்கு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அவர் பிழைத்தால் கூட கண் பார்வையும் அதே உடல் பாதிப்புக்கு உள்ளாகின்ற ஒரு நிலைதான் அவர்களுக்கு ஏற்படும். எனவே அரசுடைய முழுக்க ஒரு மெத்தனத்தால், ஒரு கும்பகர்ண தூக்கத்தால் இன்றைக்கு இந்த ஒரு விளைவு ஏற்பட்டது. அது ஆளும் வர்க்கத்தில் இருக்கின்ற ஒரு உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் பொதுவாகவே திருமதி, அதாவது தேமுதிகவுடைய தலைவர் கூட அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆளுங்கட்சி சார்ந்தவர்களாம் இதுல ஒரு சம்பந்தப்பட்டிருக்கிறதால எதுக்கு இதை பயப்படணும்? சிபிஐ என்கொயரி வச்சு அதுல நாங்க எங்க கட்சியில எந்த தப்பு நடக்கல, எங்க கட்சிக்காரங்க யாருமே தப்பு நடக்கல, தவறு செய்யல, அதனால நாங்க திறந்த மனதோடு சிபிஐக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுவோம், சிபிஐக்கு பரிந்துரை செய்யறது சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு சிபிசிஐடி வச்சு இதை நீர்த்து போக செய்து, ஒரு நபர் கமிஷன் வச்சு நீர்த்து போக செய்து, அதன் அடிப்படையில இது மூடி மறைக்கின்ற ஒரு வேலையை தான் இன்னைக்கு இந்த விடியாத அரசாங்கம் இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கு. எனவே இப்படி ஒரு காயத்தையும் ஏற்படுத்திட்டு இப்ப நான் அதுக்கு மருந்தும் போடுறேன்னா காயம் ஏற்படுத்தாம இருக்கணும். எனவே அந்த வகையில இது முழுக்க இது திசை திருப்புகிற வேலை எங்களுக்கு கிடையாது. ஒரு மலிவான அரசியல் பண்றதுக்கு எங்களுக்கு வேலை இல்லை. ஆனா திமுக பொறுத்தவரை ஒரு மலிவான அரசியல் செய்வதற்கும் பிரச்சனை திசை திருப்பதற்கும் பாருங்க, இன்னைக்கு சட்டமன்றத்துல எவ்வளவு பெரிய அளவுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அதாவது திமுக பொறுத்தவரை தோல் இருக்க பல சுலா விளிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுலா விளிங்கிகள் எந்த அளவுக்கு இது ஒண்ணுமே நடக்காத மாதிரி இன்னைக்கு பேசுறதுன்றது மக்கள் பார்த்து இன்னைக்கு எள்ளி நகையாடுவாங்க. இவ்வளவு பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு பேசுறாருன்றது இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு எள்ளி நகையாடக்கூடிய வகையில் தான் இருக்கு. எங்க கட்சிக்கு என்ன நெருக்கடி இருக்கு? இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை இன்னைக்கு எழுச்சியா எல்லா மாவட்டங்களும் இன்னைக்கு ஒரு பொதுச்செயலாளர் அறிவிப்பின் பேர்ல இன்னைக்கு எழுச்சியா நடந்தது. அதை கூட ஜீர்ணிச்சிக்க முடியல.
சென்னையில ஆர்ப்பாட்டம் நடந்தது. எந்த அளவுக்கு பயம் இல்லைன்னா வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்க வேண்டியதானே? அனுமதி வந்து கடைசி நேரத்துல வந்து அது எழுத்து மூலமாகவும் கொடுக்கல, ஸ்டேஜ் போட உள்ள, அதுக்கப்புறம் வந்து கூட்டம் கூட உள்ள, அதுக்கப்புறம் வந்து மைக் செட் வைக்க உள்ள, பேக் டிராப் வைக்க உள்ள, எப்படி கீழே உட்கார்ந்து நாங்க வந்து கத்த வேண்டிய ஒரு நிலைமை ஆயிப்போச்சு அந்த சென்னையில. அதே போல பல மாவட்டங்கள்ல. அப்படி இருந்தா தப்பு செய்யலன்னா ஏன் வந்து ஒரு ஜனநாயக ஆர்ப்பாட்டத்துல அனுமதிக்க வேண்டியதானே? இந்த மாதிரி ஒரு எழுச்சி வந்து அதிமுக பொறுத்தவரை வந்து பொறுத்துக்க முடியல திரு மு.க. ஸ்டாலினால. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து அவர் தான் இந்த திசை திருப்புற வேலையா இதை வந்து இந்த கள்ளச்சாராய மரணங்களை செய்யறாரு ஒழிய எங்களுக்கு திசை திருப்ப வேண்டிய உள்ளதை உள்ளபடி மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் ஒரு அற உண்ணாவிரத போராட்டம் பொதுச்செயலாளருடைய தலைமையில வந்து ஒரு எழுச்சியோடு நடைபெற்றது. அதை கூட இந்த விடியாத அரசால வந்து தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எங்களுக்கு திசை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல முதல்வர் தற்போது பேசிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களில் நாங்கள் திசை திருப்ப வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து பேசியதற்கு நன்றி திரு ஜெயக்குமார்.